நமஸ்காரம், வணக்கம். வெல்கம் டு சாந்தா பாட்டி சமையல். இன்னைக்கு ஒரு அட்டகாசமான ரசம் சொல்லி தரப்போறேன். என்ன தெரியுமா? பூண்டு ரசம். இந்த பூண்டு ரசம் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா ஜீரணமாகும், வயிறு கோளாறு இருக்காது, நிம்மதியாகும். நிறைய ட்ராவல்லாம் பண்ணுறீங்க, நிறைய விதமாக சாப்பிடுவீங்க. வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப அசதியாக இருக்கும். அந்த சமயம் இந்த பூண்டு ரசத்தை வச்சு சுட சுட சாதத்தில் நெய்யை குத்தி இந்த ரசத்தை விட்டு சாப்பிட்டீங்கன்னா ஜீரணமாகும், வயிறு கோளாறுலாம் நல்லா நிம்மதியாக தூங்கலாம். நான் சொல்லித்தரேன். தேவையான சாமான்களில் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு வதக்கிறதுக்கு 3-4 ஸ்பூன் நெய் தேவை. ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க. ரசத்துக்கு தேவையான உப்பு, நம்மளுடைய ஆலினால் பொடி 1 டீஸ்பூன், பெருங்காயம் ஒரு சுண்டைக்காய் அளவு. சில சாமான்களை வறுக்கணும். அதில் முதல்ல தோரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், 4-5 மிளகா வத்தல், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ பூண்டை நல்லா வதக்கி வேக வச்சிடணும். போறோம். கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியை கொஞ்சம் விட்டுடணும். தண்ணி நம்ம ஏன் விடுறோம்? வேகணும், பூண்டு வேகணும். இதில் நல்லா வெந்ததுன்னா புளியில நல்லா சாஃப்டா இருக்கும், கடிக்கிறது கறிக்க இருக்கும். கொஞ்சம் வேகணும். இப்போ நல்லா வெந்து போச்சு. இதை ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சிடலாமா? இப்போ பூண்டை நல்லா வதக்கி வச்சாச்சா? எப்போதுமே நான் ரசம் பண்ணும்போது நம்மளோட சிக்னேச்சர் ஆலினால் பொடி கொஞ்சம் போடுவேன். அதை தவிர ஸ்பெஷலாக ஒரு பொடி, சில சாமான்களை வறுத்து நல்லா குறைன்னு அரைச்சி பொடி பண்ணி ரசத்தை போட்டால் கமகமான் இருக்கும். பண்ணலாமா? நெய் 1 டீஸ்பூன் விடுங்க. 2 டீஸ்பூன் விட்டுட்டு இந்த தோரம்பருப்பு இருக்கு பாருங்க, தோரம்பருப்பை போட்டுடணும். தோரம்பருப்பை வறுக்கணும். 3/4 வறுத்த உடனே மிளகாயை போடணும். மிளகாயை போட்டுடணும். மிளகாயை போட்டுட்டு உடனே மிளகையும் போட்டுடணும். மிளகு இல்லைன்னா வெடிக்கும். வேகிறத உடனே கருவேப்பிலையும் போட்டுடணும். போட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். இந்த சூடே போதும். இதில் பச்சை சீரகம் போடணும். சீரகம் வறுக்க வேண்டாம். வறுக்க வேண்டாம். இதை ஆறினோன்னா மிக்சியில் பொடி பண்ணணும். பாருங்க, நல்லா ஆறி எடுத்து மிக்சியில் போட்டுட்டு இதுக்கப்புறம் ஒரு டிப்ஸை சொல்லி தரப்போறேன், கவனிச்சுக்கோங்க. இதில் ஒரு 4 பல்லு பச்சை பூண்டு இதில் போட்டுடுங்க. அப்படியா? ஆமா, அப்போ வாசனையா இருக்கும். போட்டார இதான் டிப்ஸு. போட்டா நல்லா கொரன்னு அரைக்கணும். அரைச்சம் வரலாமா? பாருங்க, பொடி பண்ணிட்டேன். இப்படி பண்ணணும். இப்படி கொரன்னு அரைக்கணும். முழுமூணு அரைக்கக்கூடாது. அப்போதான் நல்லா இருக்கும். இப்போ பூண்டும் வதக்கியாச்சு, பொடியும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணியாச்சு. ரசம் பண்ண ஆரம்பிக்கலாமா? இப்போ எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைக்கணும்னு சொன்னோம்ல, இதை நல்லா தண்ணியில் கரைச்சி நான் வச்சிருக்கேன். இது நல்லா கொதிக்கணும். தேவையான உப்பு போட்டுடணும். உப்பு போட்டு பச்சை பெருங்காயம் அதையும் போட்டுடணும். போட்டுட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் ஆலினால் இருக்கு பாருங்க, அதையும் போட்டுடணும். போட்டு நல்லா கொதிக்கணும். இப்போ வதக்கி வச்சிருக்கோம் பாருங்க பூண்டு, அதையும் இதில் போட்டு கொதிக்க விடணும்.
இந்த புளியும் பொடியோட பச்சை வாசனையும் போடும். 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கிறது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பூண்டு வெந்துட்டா பார்க்கலாமா? அதான் நமக்கு பாரு வெந்துட்டா. ஆமா, என்ன வெந்துட்டு. இப்போ நம்ம பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரெஷ் பொடி போடலாமா? பாருங்க, கம கமான்னு வாசனை இல்ல? வாசனை வருதா? இந்த மாதிரி கொதிச்சு கச்சா கொஞ்சம் விளாவினா நல்லா நீருக்கா இருக்கும். தண்ணி விடட்டுமா? இப்போ நம்ம விளாவியாச்சு. இப்பதான் கொதி வருது பாத்தீங்களா? தாளிச்சோடலாமா? பாருங்க, கடுகை போட்டுரு. கடுகு நல்லா வடிக்கணும், இல்லாட்டா கசக்கும். கடுகு வடிக்கிறது பார்த்தீங்களா? இப்போ அந்த சீரகத்தை போட்டுருவோம். இப்போ கருவேப்பிலை பாருங்க, நல்லா உருவி போட்டுடலாமா? இந்த பூண்டு ரசம் ரொம்ப ஜோரம் அமைஞ்சுடுத்து. சுட சுட சாதத்தில் நெய்யை குத்தி இந்த பூண்டு ரசத்தை போட்டு ஒரு அப்பளத்தை சுட்டு சாப்பிட்டா ஆஹா தேவாமிர்தமாக இருக்கும். கொண்டான்னு கேட்கும், எல்லாம் காலியாயிடும். இந்த மாதிரி ஆனந்தமாக சாப்பிட்டுட்டு சவனை ஒரு பாட்டு பாட சொல்லி கேட்டா எப்படி இருக்கும்? மலர்கள் கேட்டேன், மலர்கள் கேட்டேன், மலர்கள் கேட்டேன், மலர்கள் கேட்டேன், எதை நான் கேட்பின் உனையே தருவா. க மக மரே மகரி சனிரி ச பமக மத மக்கரி சனிரி ச கம சனி சதனி மத கமரி கச நிசத நிச நிச மக நிச பம மக சனி ச கமக ரினித மமக கமக கமரி கனிரி நிகரி மகரி ச பமத மனிதனி மத கமரி கச. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனே, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனே. இன்னைக்கு நம்ம சேனல்ல பூண்டு ரசம் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நான் நிறையா போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.